இந்த வீடியோவில் இன்ஜின் ஆயில் ஃப்ளஷ்னா என்ன, அது எப்படி பண்ணுறது, அதோட யூசேஜ் என்ன, அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ப்ராப்பரான வேலை இன்ஜினை ஃப்ளஷ் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா Yamaha SEZ பைக்கு. இது சேம் FVZோட இன்ஜின் தான். இப்போது இதில் நம்ம நார்மலாக ஆயில் டாப்அப் பண்ணுற கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிப்போம். நார்மலாக இன்ஜின் ஆயில் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு நிறைய பிராண்ட்ஸு அவைலபிளாக இருக்குது. அமேசான் அந்தமாரி நிறைய வெப்சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 3mm பிராண்டோட இன்ஜின் ஃப்ளஷ் ஆயிலை யூஸ் பண்ணுறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 340 போட்டிருக்கு. பட் ஆனால் நான் 170க்கு வாங்கினேன். லிக்யூமோலி கூட இதில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 80 ml இருக்குது, இது 50 ml. என்னோடய இன்ஜினுக்கு இது 50 ml எனஃப். ஸோ நான் 50 ml யூஸ் பண்ணுறேன். நம்மளோட ஓல்டு ஆயில் கூட தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த ஆயிலை உள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 minutes வந்து இன்ஜினை வந்து வார்ம் அப் பண்ணணும். அதாவது ஐடியலில் ஓட விடணும். அப்படி ஐடியலில் ரன் பண்ணுறப்போ நம்ம வந்து ஆக்சிலேட்டரோ இல்லை வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இன்ஜின் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து நம்ம நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி ஐடியலில் விடணும். ஐடியலில் விடுறப்போ நீங்கள் கியர்ஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணலாம், அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ டாபிக் வருவோம். இன்ஜின் ஃப்ளஷ்னா என்ன? பைக் இன்ஜின் உள்ள அழுக்கு, கார்பன் இதெல்லாம் நிறைய சேர்ந்துருச்சுன்னு வச்சிங்களேன், இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து லோ ஆயிரும். அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் மாதிரி தான். ஒரு லிக்யூடு யூஸ் பண்ணி அதை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இது ஆயில் சேஞ்ச் பண்ணுற எல்லா டைம்லையும் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பர்டிகுலர் டைமில் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். இது வந்து பழைய ஆயில், நீங்கள் ஓல்டு ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு நியூ ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்போ அந்த ஓல்டு ஆயில் கூட இதை மிக்ஸ் பண்ணணும். இன்ஜினை ஐடியலாக ரன் பண்ணதுக்கப்புறம் அந்த பழைய ஆயிலை வந்து நம்ம ட்ரைன் பண்ணிடணும். ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் பழைய மாதிரியே அந்த போல்ட்டை அதிலே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் டைட் வச்சுக்கலாம், ஆயில் லீக்கேஜ் ஆகாமல். இவ்வளோதான் மக்களே இன்ஜின் ஆயில் ஃப்ளஷ்ங்கிறது. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது யார் வேணாலும் பண்ணலாம். பட் இதில் உள்ள அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், இன்ஜினுக்குள்ளே எப்படிப்பா உனக்கு டஸ்ட்டு வரும் அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இன்ஜின் ஆயில் தாங்க. ஆமாங்க, நம்ம யூஸ் பண்ணுற லோ குவாலிட்டி அண்ட் லோ ப்ரைஸ் மினரல் ஆயில்ஸ் தான் இதுக்கு ஒரு காரணமே. அண்ட் இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் இன்ஜின் ஹீட்னால இந்த மினரல் ஆயில்ஸ்லாம் அதோட கெமிக்கல் ரியாக்ஷனே மாறிடும். அப்புறம் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் வந்து வார்ம் அப்பே ஆகாத டைமில், அதாவது அதோட டெம்பரேச்சர் வந்து ஹை லெவலுக்கு போகாதப்பயே பக்கத்தில் இருக்கிற ஷாப்பு அந்தமாரி சின்ன சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகிறப்போ அதோட டெம்பரேச்சர் போகாமல் அங்கங்கே க்ரீஸாக ஃபார்ம் ஆயிரும். இது மினரல் ஆயிலில் மட்டும் இல்லை, சம்டைம்ஸில் உங்களுக்கு சிந்தட்டிக் ஆயிலையும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எங்கெங்கெல்லாம் போய் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினோட பிஸ்டனு, இன்ஜினோட ஆயில் சம்பு, இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் ஆயில் சர்க்குலேட் ஆகிற எல்லா ஏரியாலையுமே பார்த்தீங்கன்னா இது போய் ஒரு ஃபார்ம் மாரி லேயர் மாரி ஃபார்ம் ஆயிரும். அப்படி ஃபார்ம் ஆகிறப்ப என்ன ஆகும், அவங்க இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். உங்களோட டாப் ஸ்பீட் கம்மியாகும் அண்டு பிக்கப் கம்மியாகும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸே வந்து கொஞ்சம் கொஞ்சம் புவர் ஆயிரும். ஓகேப்பா, இது எப்போல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 3 times ஒன்ஸு உங்கள் ஆயிலை சேஞ்ச் பண்ணுறப்போ, அதாவது புது ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்போ இதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 20,000 kilometers ஒன்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஈச் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம இன்ஜின் உள்ள பேரிங்கில் இருக்கிற அந்த க்ரீஸ்லாம் அதோட விஸ்காசிட்டியை டேமேஜ் பண்ணுறதுக்கு இது சான்சஸ் அதிகம். அப்புறம் புது பைக்குக்கு இது பண்ணலாமான்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா புது பைக்கு இது தேவைப்படாது. ஏன்னா ஆல்ரெடி அதில் உள்ள இன்ஜின்லாம் புது பார்ட்ஸுங்கிறதுனால இந்த மாதிரி கார்பன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓகே, இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் மைலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட பழைய பர்ஃபார்மன்ஸ் திரும்பியும் ரெஸ்கியூ ஆகும். இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கிறப்போ சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்க தானே செய்யும். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் நல்ல ரன் ஆன வண்டி, அதாவது ஒரு 1 lakh kilometer இல்லை ஒரு 70 to 1 lakh kilometer ஓடின வண்டியிலலாம் இதை யூஸ் பண்ணுறப்போ இது இன்ஜினில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுருக்கும். இந்த க்ரீஸு இந்த இதெல்லாம் அதை போய் இது க்ளீன் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த இடத்துலலாம் கேப் ரிலீஸ் ஆகும். அப்படி கேப் ரிலீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் இருக்கும் கண்டிப்பாக. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சீல், கேஸ் கேட், அப்புறம் இன்ஜின் ஹெட்டு, இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலோட லீக்கேஜ் இருக்க சான்சஸ் அதிகம். ஸோ இது வந்து ரொம்ப பழைய வண்டிக்கு யூஸ் பண்ணக்கூடாது, புதுசான வண்டிக்கு யூஸ் பண்ணுறது. ஒரு மிட் ரேஞ்சில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க, நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் ஆயில் சர்வீஸ்லாம் கரெக்டான பீரியடில் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்க இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களோட இன்ஜினோட லைஃப் ஸ்பேமும் அதிகரிக்கும் இதனால். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப ஓல்டான வண்டிக்கு பண்ணுறப்போ உங்களுக்கு கிராங்க் செட்டில் உள்ள அந்த பிஸ்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் அது வரைக்கும் உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ்லாம் இல்லாமல் இருக்கும். இது போட்டதுக்கப்புறம் ஆயில் லீக்கேஜ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எந்தளவுக்கு இதில் அட்வான்டேஜஸ் இருக்கோ அந்தளவுக்கு இதில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது கொஞ்சம் தான், அது எல்லா வண்டிக்கும் கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி சூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர் சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்தமாரி அப்பர் கிரேடு ஆயில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்ஜினில்
இன்ஜினில் மேக்ஸிமம் ஃபால்ட் வராது. ஓகேவா? நாட் ஓன்லி மோட்டோல் மட்டும் இல்லை, நல்ல சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணுறப்போ இன்ஜினோட லைஃப் ஸ்பேம் வந்து அதில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸோட உங்களுக்கு லைஃப் ஸ்பேம் வந்து அதிகரிக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு வந்து ஃப்ளஷ் பண்ணணுங்கிற அவசியமும் இருக்காது. ஓகேவா? இப்போ ஃப்ளஷ் பண்ணி முடிச்சிட்டோம், இன்ஜினை நார்மலாக வார்ம் அப் பண்ணி விடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறப்ப தான் இந்த ஆயில் எல்லா இடத்துலையும் அந்த க்ளீன் பண்ண அந்த இடத்துக்கு பர்டிகுலர் இடத்துக்குலாம் போய் ஆயில் நல்லா போய் அப்ளை ஆனதுக்கப்புறம் இன்ஜினோட சவுண்டும் உங்களுக்கு மாறும். இதே ப்ரொசீஜர் தான் எல்லா பைக்குக்குமே. உங்களோட பைக்கோட இன்ஜின் கெப்பாசிட்டி, அதாவது ஆயில் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ளஷ் ஆயிலோட ஆயில் கெப்பாசிட்டியும் இருக்குது. ஆயிலோட குவான்டிட்டி சொல்கிறேன்னா, இப்போ நான் இதுக்கு வந்து 80 ml போட்டிருக்கேன். இப்போ இதே KTM இல்லை ராயல் என்ஃபீல்டு அந்தமாதிரி பைக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பாக்கெட் போடுற மாதிரி இருக்கும், அதாவது 2 பாட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பைக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 பாட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட இன்ஜினோட ஓவரால் கெப்பாசிட்டியை பொறுத்து, அந்த ஆயிலில் இன்க்ளூட் பண்ணுற கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் இந்த ஃப்ளஷ் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மக்களே, இந்த வீடியோ இதோட எண்டாவது. உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிபி ரிவ்யூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.